கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தேவனுக்குள்ளா உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். உண்மையாக வாழ்கிறது சவாலுக்குரியது தான். ஆனால் அதுக்கு தான் பரிசு நிச்சயம் இருக்குது. கர்த்தருக்கா உண்மையாக ஜீவிக்கிற பல பேர் அனுபவிக்கிற பாடுகளும் அவமானங்களும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய எதிர்பாராத சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் சொல்லி முடியாதது. அப்படி உண்மையாக இல்லை நேர்மையாக வாழ்ந்தவங்க என்னதான் சாதிச்சாங்கன்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. அதுக்கான பதிலை வேதாகமம் நமக்கு போதிக்குது. அதை குறித்து இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திப்போம். ஊழல் புறையோடி போன ஒரு துறையில் பச்சை தண்ணி கூட அடுத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பொறியாளர் பத்மநாபன். அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்ட பெயர் தான் பச்சை தண்ணி பத்மநாபன். ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தவர் தன்னுடைய உயிர் பிரிய போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பிள்ளைங்களை கூப்பிட்டாரு. பிள்ளைங்க கிட்ட, நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கிக்கிட்டு நேர்மையாக வாழ்ந்து என் பெயரை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நான் தழுக்க சொன்னார். 2 மகன்களும் அமைதியோடு இதை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி மக பிரியா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. பிரியா காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தா. அவள் விரும்பிய காலேஜில் கூட அவளை சேர்க்க வழி இல்லாமல் ஏதோ அரசு உதவி பெறக்கூடிய காலேஜில் தான் பத்மநாபனால் சேர்க்க முடிஞ்சிச்சு. அதுவே அவளுக்கு ரொம்ப கோவம். அப்பா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நய பைசா கூட இல்லாமல் நீங்கள் எங்களை விட்டுட்டு போகிறது எங்களுடைய துரதிர்ஷ்டம். உங்களை என்னால் பின்பற்ற முடியாது. உங்கள் அறிவுரைகளையும் என்னால் கேட்க முடியாது. ஊழல் பேர் வழிகள், ஊழல் பெருச்சாளிகள்னு நீங்கள் சொன்னவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்களுக்கு பல தலைமுறைகள் சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த வீடு கூட வாடகை வீடு தான். சாரி, நேர்மையாக இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும். உங்களை என்னால் பின்பற்ற முடியாது. நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா. அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனுடைய உயிர் அடுத்த சில நிமிஷத்துலேயே பிரிஞ்சிருச்சு. காலங்கள் உருண்டோடிச்சு. கல்லூரி படிப்பை எப்படியோ தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனத்துக்கு பணிக்கு அப்ளை செஞ்சிருந்தா. நேர்முக தேர்வுக்கு போயிருந்தா. பிரியாவுடைய முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டா. அவளுடைய ரெஸ்யூமை பார்த்த பேனல் மெம்பரில் ஒருத்தர், உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொது பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரான்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதில் சொன்னான். உடனே எம்டி நிமிர்ந்து உக்காந்தார். பிரியாவை பார்த்து கேள்விகளை வீச ஆரம்பித்தார். உங்கள் அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபன்ற பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். நெளிஞ்சபடி ஆமாம் சார் அப்படின்னு சொன்னான். ஓ, நீங்கள் அவருடைய டாட்டரா? இந்த காலத்தில் அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்கவே முடியாதுமா. இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். கடலூரில் இருக்கும்போது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்றுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை விட அதிகமாக கோட் பண்ண நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தராதா சொன்னாலும் உங்கள் அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாமல் அந்த கான்ட்ராக்டை முறைப்படி எனக்கு ஒதுக்குனார். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டை எனக்கு ஒதுக்கலைன்னா இன்றைக்கி நான் இல்லை, இந்த கம்பெனியும் இல்லை. ஏன்னா என் சொத்தை எல்லாம் அடமானம் வச்சு தான் கம்பெனி ஆரம்பித்த நேரம் அது. அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக தான் எனக்கு நல்ல பேர் கிடச்சி இந்த துறையில் ஒரு பெரிய என்ட்ரி கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவருக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா. யூ ஆர் செலக்டட். நாளைக்கே நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த நிறுவனத்தினுடைய ஹெச்ஆர் பிரிவில் அதிகாரியாக பிரியாவுக்கு வேலை கிடச்சிது. கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை. அவர் மறைஞ்ச பிறகு தான் நான் இதை உணர்றேன். பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைஞ்சாலும் ஒழுக்கத்துலேயும் நேர்மையிலையும் நாணயத்துலேயும் அவர் கோடீஸ்வரராக மறைஞ்சிருக்கிறாருன்னு யோசிச்சா. பிரியமானவர்களே, உத்தமமாக வாழ்கிறத இந்த உலகம் ஏளனம் செய்யலாம், தூற்றலாம். ஆனால்
அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இந்த உலகத்தில் வேற எதுக்குமே இல்லை. உண்மையான நல்ல பெயரை சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அதோடைய வெகுமதி உடனே வர்றது கிடையாது. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருதோ அந்த அளவு நீடிச்சு நிலச்சி இருக்கும். நேர்மை, நாணயம், ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தீயவற்றுக்கு அஞ்சுறது, கர்த்தர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, இது எல்லாமே தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குது. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வாயாய் பார்க்க கடவது. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாகன்னு நீதிமொழிகள் 4ல் சொல்லப்பட்டதை கேட்டு சத்தியத்தின்படி நாமளும் நடக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளையும் அப்படி நடத்தணும். உத்தமமாக இருந்து என்ன சாதிக்க போகிறோன்ற சலிப்பும் உண்மையாக இருக்கிறதுனால கண்ணீர் தான் பரிசுன்று ஒருபோதும் மனம் கலக்க வேண்டாம். எந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையிலையும் நம்ம உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னா அதுக்கு தக்க பலனை நாம் இருப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்னு சங்கீதம் 84:11 சொல்லப்பட்டதை நம்ம சிந்திச்சு தைரியமாக இருப்போம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொன்னவர் நமக்கு இருக்கிறாருன்றதை மறக்காமல் இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.